guys, welcome back Isa Vlogs. இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம ரெண்டு மொபைலை வந்து கம்பேரிசன் பண்ண போறோம். ஒன்னு வந்து Xiaomi 14, இன்னொன்னு வந்து Vivo V30 Pro. மூணுமே 50 மெகாபிக்சல். ஃப்ரண்ட் வந்து இதுல 50 மெகாபிக்சல், இதுல 32 மெகாபிக்சல். இது ரெண்டுமே வந்து கேமரா கம்பேரிசன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2024 ஓட மாடல் ரிலீஸ் ஆகி இது வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் ஆயிடுச்சு. இது வந்து இன்னைக்கு தான் வந்துச்சு. அதனால ரெண்டுமே வந்து கம்பேரிசன் பார்த்தலாம். கேமரா பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு சிலது கேமரா விட்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட தான் ஃபோன் இருக்கும், எதுதான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ப்ரொஃபஷனல் கேமரா கம்பெனி வந்து கொலாபரேஷன் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா கம்பெனி, இதில் வந்து ஜீஸ் சொல்கிற ஒரு DSLR கம்பெனி, ரெண்டுமே DSLR கம்பெனி வந்து கொலாபரேஷன் பண்ணி ஒரு கேமரா ரிலீஸ் பண்ணுது. அதோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி வந்து இதோட கேமரா டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து இந்த மொபைல் ரிவ்யூ கிடையாது, இதில் வந்து எல்லாமே வரும். இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட மொபைல், இது என்னோட மொபைல். அதனால் வந்து இது கிடைச்சாலும் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அதனால் வந்து நீங்கள் வந்து மொபைல் சேனல் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடாதுங்க. இது வந்து எல்லாமே A to Z வரக்கூடிய ஒரு வீடியோ தான். vlog அதே மாதிரி அன்பாக்சிங் எல்லாமே வந்து ஒரே சேனல் வரும். அப்படி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்து இந்த ஃபோனோட ரிவ்யூ, அதை வந்து ஃபோட்டோ கேமரா குவாலிட்டி என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, மெயினாக வந்து கேமராவுக்கு தான் தரமான ஒரு ஃபோனுங்க ரெண்டுமே. வாங்க ரெண்டு பேர்த்துல எது வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அதே மாதிரி வந்து எது பட்ஜெட் வைஸ் எது சூப்பராக இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் அதெல்லாம் லொட்டு லொசுக்கு எல்லாமே வந்து பார்த்தலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள. இது வந்து 1080pல வைட் ஆங்கிளில் கிடையாது, 1x இல்லை. அது ஸ்டெபிலிட்டி பார்த்துக்கோங்க. ஒரு 60 fps நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். பட் ஸ்டெடி மோடில் உங்களுக்கு 1080pல தான் எடுக்க முடியும். இப்போது இது வந்து விவோவில் 50 மெகாபிக்சலில் சினிமாட்டிக் வீடியோ எடுத்திருக்கோம். இந்த விவோ ஃபோனில் வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து சினிமாட்டிக் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1080pல தான் எடுக்க முடியும் இதில் விவோவில். சினிமாட்டிக்கில் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். வித் ஜூமோட ஃப்ரண்ட் நீங்கள் வந்து 2x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1x வச்சாச்சு. இப்போது
வந்து 4Kல ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. K 60 fps Vivo V30 Pro 50 மெகாபிக்சல் 4K 60 fps ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீம் மோடில் நீங்கள் வீடியோ எடுக்கணும்னா அது வந்து 1080p தான் எடுக்க முடியும். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் வீடியோ வந்து சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வீடியோ பேக் வீடியோ சேர்ந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் ஒரு ஸ்னாப் நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறது டேரெக்டாக உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். வீடியோ புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். सामने गाड़ी फोकस करता है. நீங்கள் அல்ட்ரா வைடில் எடுத்துக்கலாம். பின்னாடி வந்து அல்ட்ரா வைடில் 720pல போயிருக்கு. நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோ நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கனாலும் அதை வந்து புஷ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து பெரிய இந்த இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது சின்னதாக வேணும், பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 4K 60 fpsல எடுக்கிறோம். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெடி மோட் வந்து ஆன் பண்ணல. திரும்பி வந்துட்டு திரும்பி ஓகேங்களா. இது வந்து 4K 60 fps. இது வந்து 1080p. ஏதோ ஸ்டெபிலேஷன் ஆன் பண்ணல, 60 fpsல ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. सिनेमैटिक है. ऐसा गाड़ी में चढ़ कर बैठ जाओ. ஓகே गाइस, இது வந்து ஃபுல் அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி 1080p 60 1080p 60ல எடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்டு 1080p. இது வந்து 8K வீடியோங்க. 8Kல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வந்து ரன்னிங்கில் தான் இருக்கேன் சரிங்களா. 8Kல HDRல நீங்கள் வந்து 1080pல எடுக்க முடியும், 4Kல எடுக்க முடியாது HDR வீடியோ. இது வந்து 4Kல 60 fpsல எடுத்துட்டு இருக்கிறேன். ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணல இன்னும். இது வந்து 1080p 60 fpsல ஸ்டெடி மோட் ஆன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி வீடியோ ப்ரோ ஸ்டெபிலிட்டியில். ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக என்ன மாதிரி ஓடாமல் நீங்கள் நார்மலாக வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஸ்டெடி மோட் இப்படி தான் இருக்கும். கிளாரிட்டிங்க வந்து கம்மியாகும். இப்போ வந்து நான் நடந்து விளாக் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோ ஸ்டெடி மோடில். அல்ட்ரா ஸ்டெடி இது. இப்போ இது வந்து 4K 60 fpsல இது வந்து ஸ்டெடி மோட் ஆன். நீங்கள் 4K போட்டாலும் சரி 1080p போட்டாலும் சரி ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 4Kல இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் 4K கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரன்னிங் பண்ணிருக்கேன். சினிமாட்டிக்கில் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு எடுக்கிறது வந்து Xiaomi 14 எடுத்துகிட்டு இருக்கிறோம் சினிமாட்டிக். இது வந்து Xiaomi 14ல மேக்ரோவில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். அதாவது மேக்ரோவில் அதாவது ஜூமிங்கும் படிக்கலாம் மேக்ரோவில் நீங்கள். கைஸ் இதில் வந்து 4K 60 fpsல நீங்கள் வந்து மேக்ரோ வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஜிஸா மேக்ரோவில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம் நீங்கள். 4K 60 fps இருக்குது, சப்போர்ட் இருக்குது. இது வந்து Xiaomi 14ல என்ன வந்து பிடிச்ச ஜாடம் வேறு லெவல். இதில் இந்த ஒரு எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்குது அப்படியே. 14ல MI 14ல நீங்கள் டியூல் வீடியோ கூட எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வீடியோ ரன்னிங்லேயே இருக்கும்போது உங்களுக்கு கேமரா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், திரும்பி இப்படி வச்சுக்கலாம், திரும்பி இப்படி வந்து இது மாதிரி கூட நீங்கள் வந்து கொண்டு வச்சுக்கலாம். வித்தியாசமான மாதிரி
நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நான் பேசுறது உங்களுக்கு வந்து சின்னஸில் வேணும்னா சின்னஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகும்னு தெரியல. எவ்வளோ ரெக்கார்டிங் பண்ணுறது எதுவும் காட்டல. எனக்கு தெரிஞ்சு 1080p இல்லைனா வந்து 4K தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. பேக்கில் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஓகே, இதில் டியூல் வீடியோ நீங்கள் எடுக்கலாம் Realme 14. நான் வந்து Xiaomi 14 எடுத்துக்கிறேன். நான் வந்து Vivo V30 Proல எடுத்துக்கிறேன். இந்த 2Xல போயிட்டு இந்த 4X, 5X, 6X, 7X, 8X, 9X, 10X. ஃபாஸ்ட் ஜூம் ஆகுது 15X சைஸ். 10X 15Xல ஸ்டெபிலிட்டி. இப்போ வந்து நைட் மோட்ல வந்து வீடியோ எடுத்துக்கிறோம். பைப்பெல்லாம் இப்போ நம்ம கண்ணுக்கு அவ்வளோ சரி தெரியுதுல டக்குன்னு. இங்கே ஒரு பைப் இருக்குது, கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியுது. இந்த பக்கம் இலை செடி, அந்த பக்கம்லாம் லைட்டே இல்லை, பட் வந்து நைட் வீடியோலாம் நல்லாவே தெரியுது. ஸ்டெபிலிட்டியும் ஓகே வரும். இதில் வந்து 60x வரைக்கும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் சூப்பர் மூனில் போனாலும் சரி, நார்மல் ஃபோட்டோவில் நீங்கள் 60xல வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விவோவில் போனீங்கன்னா நார்மல் ஃபோட்டோவில் வந்து நீங்கள் வந்து 20x போக முடியும். சூப்பர் மூனில் போயிட்டு நீங்கள் சூப்பர் மூன் கேமரா ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து 30x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். இது வந்து விவோ V30 Pro, இது Xiaomi 14. ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கர்வ்டு டிஸ்பிளே, இது வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே. இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள் சைட்லலாம் இது மாதிரி இருக்கும் பாக்ஸ் டைப்பு. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து கர்வ்டு இருக்கும், பின்னாடி இதில் கர்வ்டு இருக்கும். இது வந்து ரெண்டுமே வந்து ஹேண்டியாக தான். வெயிட்லெஸ், இது வெயிட் கம்மி, இது வந்து வெயிட் ஜெஸ்ஸி. இது வந்து 188, விவோ வந்து 188, இது 198 கிராம் வந்து வருது. இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பிரைட்னஸ் நல்லா வந்து உங்களுக்கு விசிபிள் இருக்குது. ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிள் இருக்குது. இது விவோவில் வந்து பெரிய டிஸ்பிளேலாம் உங்களுக்கு நல்லாவே வந்து விசிபிலிட்டி இருக்கும். இது வந்து சின்ன 1 ஹேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் வந்து இது வந்து 1 ஹேண்டு கிடையாது. பட் வந்து வெயிட் வந்து நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃபோனுன்னு தெரியுது, ஆனால் வந்து வெயிட் வந்து அவ்வளோ ஃபீல் ஆக மாட்டிருக்கு. இப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணும்போது தான் இப்போ வந்து நினச்சேன், நான் இவ்வளோ காசு நம்ம போட்டுட்டு இருக்கோமே, அது வந்து எப்படி இவ்வளோ கிளாரிட்டி கம்மியாகிடுச்சு, நம்ம பார்க்கவும் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தேன். எடிட்டிங் ஆப்பில் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணுவோம், அந்த சர்க்கிள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்துட்டு ஆப்பில் பண்ணும்போது வந்து கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நான் வந்து போடுறேன் பாருங்க. இப்போ நம்ம மொபைலில் பார்க்கும்போது இந்த விவோ ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவும் நம்மளோட Xiaomi எடுத்த ஃபோட்டோவும் நைட் மோடில் ஜூம் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நைட் மோட்லையும் சரி, காற்றுல நம்ம வந்து அந்த பைக்கில் உட்காந்தது சரி, தூரமாக வைட் ஆங்கிள் எடுத்தது சரி, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கிளாரிட்டி இருக்கிறது Xiaomiயில் மட்டும்தான். விவோவில் வந்து அந்த ஒடிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து காட்டுறோம் பாருங்கள், நைட் மோடில் எடுத்ததே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆப்பில் வந்து அதை போடும்போது ஃபேஸில் வந்து ஓவராக வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிளர்னஸ் வந்து வந்துடுது. ஓகே கைஸ், ரெண்டு ஃபோனோட நீங்கள் வந்து கம்பேரிசன் வந்து பார்த்துருப்பீங்க. விவோ எடுத்துட்டிங்கன்னா 6.78 இன்ச் டிஸ்பிளே விவோவோடது. Xiaomi இது வந்து பார்த்தீங்கன்னா 6.36 இன்ச் டிஸ்பிளே வந்து வருது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி. விவோ V30 Pro வந்து ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Dimensity 8200 5G Quad-Core வந்து பார்த்தீங்கன்னா 3.1 GHz. அப்படியே நீங்கள் வந்து Xiaomi 14 கிட்ட வந்தீங்கன்னா Snapdragon 8.3 Gen, அதாவது இப்போ லேட்டஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கிற வந்து ஒரு ப்ராசஸர், புது ப்ராசஸர், ஹெவி ப்ராசஸர், 8.3 Gen ப்ராசஸர். Quad-Core வந்து பார்த்தீங்கன்னா 3.3 GHz வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரொம்ப நிறையாவே இருக்குது. இங்கே 8.3 Gen வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா விவோ V30 Pro வந்து 5,000 mAh கொடுக்குறாங்க, வித் வந்து 80 வாட்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. Xiaomi 14 வந்து பார்த்தீங்கன்னா 4,610 வாட்ஸ், அதாவது 4,610 வாட்ஸ் கொடுக்குறாங்க. பேட்டரி கொடுக்குறாங்க, வித் 90 வாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிளாஷ் சார்ஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து 50 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. அது வந்து 10 வாட்ஸ் இல்லை 15 வாட்ஸ் இருக்கும். கேமரா வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi தான் லீடிங்ல போகுது. Xiaomi வந்து உங்களால் வந்து பின்னாடி 8K 24 fps வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த எங்கேயும் உங்களுக்கு வந்து டாப் நாச் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டூடியோ லைட்லாம் ஆன் பண்ணிங்கன்னா நைட் மோட் வந்து தரமான ஒரு லைட் வந்து கொடுக்கும். பட் வந்து அவுட்டரில் இருக்கிற இன்டோரில் வந்து உங்களுக்கு வந்து தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அங்கே விவோ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, விவோ வந்து கொஞ்சம் லேட்டாக எடுக்குது, பட் வந்து Xiaomi வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நைட் மோட்லாம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டே இருக்கும்.
விவோவில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, Xiaomiல வந்து OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD சப்போர்ட் பண்ணுற ஒரு டிஸ்பிளே தான். டைப் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து V30 Pro வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. அப்படியே Xiaomiல பார்த்தீங்கன்னா UFS 4.0 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விவோ V30 Proல 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. Xiaomi 14 வந்து பார்த்தீங்கன்னா USB 3.2 ஜென் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்பீடு USB கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸில் குரூப்பில் நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறீங்களா ஃப்ரண்ட்டில் பொக்கே ஆப்ஷனில், அங்கே வந்து விவோ வந்து பயங்கரமாக வேலை செய்யுது அவங்களோட AI மூலியமாக. அங்கே வந்து நீங்கள் வந்து 4 பேர் இல்லை 5 பேர் நிற்கிறீங்கன்னா கொஞ்சம் தூரமாக நின்றீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து மேஜராக வந்து பின்னாடி எல்லாமே பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிடும். Xiaomi வந்து அப்படி கிடையாது, 2 பேருக்கு தவிர 3 பேர்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி நின்றீங்கன்னா ஃபேஸ் வந்து பொக்கே ஆப்ஷன் வந்து பிளர் பண்ணிடும். ஆனால் அது ஒரு மைனஸாக இருந்துச்சு லைவில் எடுக்கும்போது. அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் போய் அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம் பொக்கே ஆப்ஷன் சொல்லி, அதை கிளிக் பண்ணிவிட்டு யார் ஃபேஸ் வந்து பிளராக இருக்குதோ Xiaomiல யார் ஃபேஸில் பிளர் ஆகுதோ அவங்க மூஞ்சி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூஞ்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்துடும். அதே மாதிரி அவ்வளோ கைஸ், இப்போ இந்த ஃபோனோட ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் எதாவது ஸ்விட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். Xiaomiயோட ப்ராப்பரான ரிவ்யூ வந்து அன்பாக்சிங் வந்து வரும் நம்ம சேனலில். ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு தெளிவான இன்னொரு அன்பாக்சிங் வந்து Xiaomi இது வந்து போட போகிறேன். 70K வந்து சேல்ஸ் ஆகிடுது Xiaomi. அதே மாதிரி V30 Pro வந்து பார்த்தீங்கன்னா 47K வந்து சேல்ஸ் ஆகிடுது. ஆஃபர் இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்போ நீங்கள் வந்து பை பண்ணலாம். இந்த ஒரு பட்ஜெட் 60Kனா நீங்கள் வந்து விவோ வந்து போகலாம். கோவிட்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா விவோ வந்து தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். 70K நீங்கள் வாங்குறீங்கன்னா Xiaomi 14 நீங்கள் வந்து போகலாம். இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எதனா ஸ்விட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுடைய பிறகு நான் உங்களை இப்போ எடுத்துருக்கிற வீடியோ வந்து Xiaomi 14 தான்.